எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் கூட்டணியில் இருந்து வெளியேறிய திமுக உட்பட 23 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கையெழுத்திட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். கடந்த ஜூன் 6ஆம் தேதி டெல்லியில இந்தியா கூட்டணியின் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எஸ்ஐஆர் நடைமுறையில் உள்ள குளறுபடிகள் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என கூட்டாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கூட்டத்தில் திமுகவோ அல்லது ஆம் ஆத்மி கட்சியோ பங்கேற்கவில்லை. இந்தியா கூட்டணியில் அங்கம் பெற்றிருந்த இந்த 2 கட்சிகளும் காங்கிரசுடைய நடவடிக்கைகளால் அந்த கூட்டணி விட்டு வெளியேறியிருந்தனர். அதுவும் குறிப்பாக திமுக அந்த கூட்டத்தில் பங்கேற்காத காரணம் காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு இழைத்திருக்கக்கூடிய துரோகத்தால் தொண்டர்கள் மனம் வந்திருப்பதாகவும் அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பூட்டும் வகையில இந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்காது. அதே நேரத்தில் காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய கூட்டங்கள் பங்கேற்கவில்லை என்றாலும் மக்கள் நலன் சார்ந்து இந்தியா கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவுகளில் உடன்பட்டு ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று திமுக அன்றைய தினம் கொடுத்திருந்த விளக்க அறிவிக்கையில தெரிவித்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கடிதங்கள்ல அந்த கூட்டத்தில் பங்கேற்காத திமுக அதே போன்று ஆம் ஆத்மி உள்ளிட்ட 23 கட்சிகளும் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். திமுகவின் சார்பில் திமுகவுடைய மாநிலவை குழு தலைவர் திருச்சி சிவா அவர்கள் கையொப்பமிட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது.